அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சபாநாயகராகும் செங்கோட்டையன் தவேக தனிப்பெரும் கட்சியாக தமிழகத்தில் உருவெடுத்துள்ளது. 17வது சட்டப்பேரவை தேர்தலின் முடிவுகள் நேற்று வெளியாகின. இதில் ஆளும் கட்சியான திமுகவை 2வது இடத்திற்கு தள்ளி புதிய கட்சியான தவேக முதல் இடத்தை பெற்றுள்ளது. தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் கூட தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரி உள்ளது. மேலும் தவேக ஆட்சி அமைக்க மேலும் 10 இடங்கள் தேவைப்படுகிறது. அது காங்கிரஸ் கட்சி, பாமக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் கூட்டணி ஆட்சிக்கு தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில் தவேகவிற்கு சபாநாயகர் பொறுப்பு என்பது ஒரு உயர் முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. தவேகவில் வெற்றி பெற்றுள்ள பல சட்டமன்ற உறுப்பினர்கள் புதியவர்கள். அவர்களுக்கு எந்தவிதமான அனுபவமும் இல்லை, குறிப்பாக அரசியல் அனுபவமும் இல்லை. மேலும் சட்டமன்றத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் தெரியாது. மேலும் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற முடியவில்லை என்பதனால் சபாநாயகர் அங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக பார்க்கப்பட்டு வருகிறார். எனவே அரசியல் அனுபவமும் ஆழ்ந்த அரசியல் தெளிவும் கொண்டவர் மட்டுமே சபாநாயகராக அக்கட்சிக்கு இருந்தால் சிறப்பாக வழிநடத்தி செல்ல முடியும். எஞ்சிய காலங்களிலும் அவர்கள் எந்தவிதமான சுணக்கமும் இல்லாமல் ஆட்சியை நடத்த முடியும். இதனால் அனுபவம் வாய்ந்த ஒருவரை சபாநாயகராக தேர்வு செய்ய தவேக தலைவர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதனுடைய அடிப்படையில் 3 பேரின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதில் முதலாவது இடத்தில் இருப்பது அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்கள். இவர் தற்பொழுது 10வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். மேலும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ந்து பலமுறை வெற்றி பெற்றுள்ளார். அதிமுகவின் அசைக்க முடியாத சக்தியாக வலம் வந்தவர். முதலமைச்சர் பொறுப்பே இவருக்குத்தான் கிடைப்பதாக இருந்தது. அவரால் அந்த பொறுப்பை பெற முடியாததற்கு காரணம் அப்பொழுது ஏற்பட்ட பண நெருக்கடி என்று சொல்லப்பட்டு வருகிறது. எடப்பாடியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு தவேகவில் இணைந்தார். அரசியல் அனுபவம் கொண்ட மூத்த தலைவர் என்பதனால் தவேக அவரை வாரி அணைத்து கொண்டது. மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் சபாநாயகராக இருந்தால் தவேகவிற்கு சிறப்பாக இருக்கும் என அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் கருதுவதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் செங்கோட்டையன் சபாநாயகர் ஆவதற்கு ஒப்புக்கொள்வாரா என்ற ஐயமும் எழுந்துள்ளது. மேலும் அவர் அமைச்சராவதற்குத்தான் அதிக அளவு விருப்பம் கொண்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. ஒருவேளை செங்கோட்டையன் சபாநாயகர் ஆவதற்கு மறுப்பு தெரிவித்தால் அந்த லிஸ்டில் அடுத்து இருப்பது விஎஸ் பாபு. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வீழ்த்தியவர். இவர் ஆரம்பத்தில் திமுகவின் மாவட்ட செயலாளராக பயணித்து வந்தவர். கொளத்தூர் தொகுதியில் 2வது முறையாக போட்டியிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய வாக்குகள் குறைவு ஏற்பட்டதால் அப்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் கடிந்து கொள்ளப்பட்டதால் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக அவர் திமுகவிலிருந்து வெளியேறி அதிமுகவில் இணைந்தார். அங்கு சீட் கிடைக்காததால் தவேகவில் இணைந்து சீட்டை பெற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையே 8000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார். எனவே அவரை சபாநாயகராக்கினால் சிறப்பாக இருக்கும் என்பது தவேகவினுடைய 2வது தேர்வாக இருந்து வருகிறது. ஒருவேளை இவர்கள் இருவரும் இல்லாத பட்சத்தில் ஜேசிடி பிரபாகருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அப்படியும் இல்லை என்றால் முன்னாள் அதிமுகவின் சபாநாயகரான தனபால் அவர்களின் மகன் லோகேஷ் தனபால் அவர்கள் ராசிபுரம் தொகுதியில் அமைச்சர் மதிவேந்தனை வீழ்த்தி முதல் முறையாக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். எனவே அவரை சபாநாயகராக்கலாமா என்ற ஒரு திட்டமும் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் அனுபவம் வாய்ந்த ஒருவர் சபாநாயகராக இருந்தால்தான் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற முடியாத ஒரு கட்சிக்கு சிறந்ததாக இருக்கும். அனுபவமே இல்லாத முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு வருபவர்கள் சபாநாயகர்களாக இருந்தால் அவையை சிறப்பாக நடத்த முடியாது. மேலும் மிகப்பெரிய அரசியல் குழப்பங்கள் ஏற்படும் பொழுது சாதுரியமாக சமாளிக்க முடியாது. இவற்றை அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் மற்றும் பலமுறை சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இருந்தவர்கள் அந்த துறைக்கு வந்தால்தான் சிறப்பாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.